கர்நாடகாவில் தேங்காய் போலிக்கு தான் மதிப்பு அதிகம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிரோட்டி ரவை இல்லை மைதாவை எடுத்து அதில் மஞ்சள் தூள் உப்பு கலந்து சப்பாத்தி மாவை விட இன்னும் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். இதுக்கு கூடவே 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். அடுத்ததாக பூரணத்துக்கு ஒரு 5 தேங்காயிலேருந்து எடுத்துருக்கிற தேங்காவை துருவி அதில் திரும்பவும் மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பவுலில் 1 பங்கு அளவுக்கு தேங்காவை எடுத்தோமோ அதே பவுலில் 3/4 பங்கு அளவுக்கு வெல்லத்தை போட்டு 100 கிராம் அளவுக்கு தண்ணியை விட்டு அதை உருக்கி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் தேங்காவை கலந்து கூடவே ஏலக்காய் பொடியை சேர்த்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இதை சுண்ட விடணும். அடியில் மாய்ஸ்சர் இல்லாத அளவுக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இன்னொரு தடவை பிசைஞ்சிட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கிற ஷீட் மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பூரணத்தை நடுவில் வச்சு மடிச்சுட்டு கேப் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு எண்ணெய் தடவின பாலித்தீன் ஷீட்டை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வட்டமாக சூடு பண்ணியிருக்கிற தவா மேலே இதை 2 பக்கமும் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி சுட்டு எடுத்தோம்னா தேங்காய் போலி ரெடி ஆகிடும்.